இருமை செகட சக்கர செக்கும் மறைந்தார் சகட சக்கர தாமரை நாயகர் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மேற்பது போற்றுவோம் அல்லற்போம் பல்வினைப்போம் அன்பி வீட்டில் பிறந்த சொல்லிப்போம் போகா துயரமும் நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணவதியை ஒருவருக்கார் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இதில் இரவலை போன் ஏற்றினை நந்தி மகத்தனை ஞான கொடுவினை புத்திகள் வைத்தனை ஊற்றுகின்றேன் பாலும் தெளிவேனும் பாலும் பருப்பும் இவை நாளும் கலந்துரைக்கு நான் தருவேன் கோலம் செய்து தெளிவுக்கு தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றுதா என்று அபிமுதாட்டி விநாயகப் பெருமானை வேண்டியதை போல ஐயனின் பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நலந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வந்தவெள்ளா இனம் தரும் நல்லதை எல்லாம் தரும் அன்படர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அதிராவி கடைக்கண்களை அருள் செய்ய வேண்டும் தாயே. என்னை மட்டுமல்லாமல் என் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் தாயே.
முருகா என்று சொல்லுங்கள், அன்று செய்த பாவங்கள் அன்றைய துளைத்து போகும் என்று திருமுருக கிருபானந்த வாரியர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நாமும் பின்பற்றலாமே. பின்பற்றுவோமா? தை மாதத்திலே ஒரு திருநாள், தைப்பூச திருநாள். யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. மாசி மாதத்திலே ஒரு திருநாள், மாசி மக திருவிழா. யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. பங்குனி மாதத்திலே ஒரு திருநாள், பங்குனி உத்திர திருவிழா. யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. வைகாசி மாதத்திலே ஒரு திருநாள், வைகாசி விசாக திருநாள். யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. இந்த நாட்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் எந்த சம்பந்தம் என்று பார்க்கும் பொழுது, தை மாதத்திலே தைப்பூச திருநாள். அந்த திருநாளிலே சக்தியிடம் இருந்து வேறுபட்ட நாள் அந்த தைப்பூச திருநாள். அதனாலே தான் நம் அந்த விழாவை கொண்டாடப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக மாசி மக திருவிழா. அந்த திருநாளிலே எம்பெருமான் முருகப்பெருமான் சிவனுக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்று பேராமம் பெற்ற நாள் அந்த மாசி மக திருவிழா. பார்வதி தேவி தட்சனுடைய மகளாக அவதாரம் எடுத்து தாட்சாயணியாக அவதாரம் எடுத்த நாள் அந்த மாசி மக திருவிழா. மகாவிஷ்ணு வாமன அவதாரமாக எடுத்து பூமியை பிளத்துக் கொண்டு வெளியே வந்தது அந்த மாசி மக திருவிழா. அதனாலே அந்த விழாவை நாம் கொண்டாடப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக பங்குனி உத்திர திருவிழா. சீதைக்கும் ராமருக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திர திருவிழா. பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திர திருவிழா. தெய்வ யானைக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திர திருவிழா. அதனாலே அந்த விழாவை நாம் கொண்டாடப்படுகிறோம். அதற்கு அடுத்ததாக வைகாசி விசாக திருநாள். அந்த திருநாளிலே எம்பெருமான் முருகப்பெருமான் ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அக்கடிப்புலமாக தோற்றுவிக்கப்பட்டார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாச்சுதம், அதோமுகம் என்று சொல்லக்கூடிய 6 முகங்களில் இருந்து 6 நெற்றிக்கண்ணிலிருந்து அக்கடிப்புலமாக தோற்றுவிக்கப்பட்டார். அந்த அக்கடிப்பிழமை அக்கடி தேவி அழைத்து கொடுக்கப்பட்டது. அவர் வாங்கும் பொழுது 2 கையாலும் வாங்கினார். எடுத்து செல்லும் பொழுது மாறி மாறி எடுத்து சென்று இமயமலை சாரலிலே சரவண பொய்கையிலே 1008 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்களை விடுகிறார். அந்த 6 மலர்களில் விட்ட உடனே 6 குழந்தையாக மாறியது. அந்த 6 குழந்தைகளை வளர்ப்பதற்காக அப்புரையந்தி, மகேந்தி, உத்திரையந்தி, அம்பா, துளா, நிதர்த்தியானி என்று சொல்லக்கூடிய 6 பெண்களை கழித்து 6 குழந்தைகளையும் வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் ஈசன். குழந்தைகள் வளர்ந்து வரும் முன்னாடிலே உமையம்மை அந்த 6 குழந்தைகளையும் அழைத்து ஆலிங்கனம் செய்தாராம். ஆலிங்கனம் என்றால் கட்டிப்பிடிப்பது, கட்டிக்கொள்வது, ஆற தழுவது, இறுக பிடிப்பது என்றெல்லாம் பொருள் உண்டு. அப்படி கட்டிப்பிடித்த காரணத்தினாலே அதற்கு கந்தன் என்று பெயர் நாமம் உண்டு. 6 குழந்தைகளையும் ஒரு குழந்தையாக மாற்றிய காரணத்தினாலே அவருக்கு 6 முகன் என்று பெயர் நாமம் உண்டு. சரவண பொய்கையில் விழுந்த காரணத்தினாலே அவருக்கு சரவணன் என்று பெயர் நாமம் உண்டு. சக்தியில் இருந்து வேலை பெற்ற காரணத்தினாலே சக்திவேலன் என்று பெயர் நாமம் உண்டு. ஞான வேலை கையில் பிடித்த காரணத்தினாலே வேலாயுதன் என்று பெயர் நாமமும் உண்டு. இப்படி எல்லாம் பல பல நாமங்கள் இருந்தாலும் கூட விசாக நட்சத்திரத்திலே விருச்சக ராசியிலே பிறந்த காரணத்தினாலே அதற்கு விசாகன் என்று பெயர் நாமம் உண்டு. இப்படி எல்லாம் இருந்தாலும் எம்பெருமான் முருகப்பெருமானை உங்களின் சார்பாக நானும் வணங்கிக் கொள்கிறேன். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, அருள் செய்வேன் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேறுவேல் முருகனுக்கு அரோகரா, மகிழ் வாகனனுக்கு அரோகரா, சிறுவர் முடிவோனுக்கு அரோகரா. அரோகரா சொல்றதுக்கு சொல்லிட்டு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மைக் இருக்குன்னு அரோகரா சொல்லிட்டு அவங்களுக்கு மைக் இல்லையா? பக்கத்துல இருந்து மைக் இருக்கு கையில என்ன பெரிய பிரச்சனை? அடுத்த மைக் எடுத்துக்கூடாது. திருப்பரங்குன்றம்
பகவான் ஏன் பாட்டி பேர்லாம் கை தட்டக்கூடாதா? ஒருத்தர் மட்டும் வந்து மகிழ்ச்சி. ஏங்க இந்த கை தட்டுற யோகாவில் சொல்லி கொடுப்பாங்க. யோகாசனம் என்னடா குட்டி போய் நான் டிக்டிக்ஸ் இருக்கிறேன் பாரு, உனக்கு தனித்திறமை தான். சரி இருக்குது. இப்போ கை தட்டோன்னு வச்சுங்களேன், இந்த மூளைக்கு ஓடக்கூடிய நரம்பு மண்டலங்கள்லாம் நல்லா இயங்கும். ரத்த அடைப்பெல்லாம் இருக்காது, ரத்த சுறுசுறுப்படையும். இப்போ ஒரு கண்ணுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? கை தட்டினா எங்களுக்கும் உற்சாகமா இருக்கும், உங்களுக்கும் உடம்புக்கெல்லாம் அது ஆரோக்கியமா இருக்கும். அந்த ரத்த ஓட்டம்னா சீரமா ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அதனால நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, கை தட்டி உற்சாகப்படுத்தணும். எங்களுக்கு வந்து அன்பளிப்பு கொடுத்தா அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாலாம் இருக்காது. ஆனா கை தட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் நல்லா பாடணும், இன்னும் நல்லா பாடணும்னு தோணும். அதனால கை தட்டி உற்சாகப்படுத்துற அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் நன்றி, மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பம். ஐயோ
சிலவே போன மாதிரி இருக்கு. எவ்வளவு பெரிய சுசீலா இருந்தாலும் சரி, ஜானகிமாவே வந்தாலும் சரி, ஒளிபெருக்கி சண்டை இல்லைன்னு வச்சுங்களேன், அவர்கள் அவர்கள் அபிமானத்துக்கு போக வேண்டியது அதெல்லாம் பண்ண முடியும். ஒளிபெருக்கி நல்லா இருந்தாங்கன்னா பாட தெரியாதவங்க கூட நல்லா பாடிவாங்க. அவங்க குரல் வளம் வந்து இனிமே இல்லாம இருந்தாலும் கூட ஒளிபெருக்கி நல்லாச்சா இனிமையா வெளியில எடுத்துக்காங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் இனிமையா இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி ஒளிபெருக்கி மூக்கெடுத்துட்டு பாருவாங்க. நெஞ்செல்லாம் வலிக்கிறது ரொம்ப பாவங்க. நான் பத்திர சுத்தியில பாடுறது ரொம்ப செல்லமா அதையும் பாடி கத்திட்டு இருக்கேன் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் நல்ல பேர் வாங்கணும். இப்ப நான் தூரத்துல இருந்து அவங்க வந்து ராணம் வாங்கியிருக்காங்க, நாரதராஜு அவங்களுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்காங்க அப்படிங்கிற முயற்சி தான். அதனால இந்த கைப்பற்றி உற்சாகப்படுத்திய துணி அன்புள்ளத்திற்கும் மனமார்ந்த மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பம், நன்றி. 4 பேர் வெச்ச வாழணும் இல்லையா? 4 பேர் போன பாதையில போகணும். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 பேர் வெச்ச வாழணும் இல்லையா? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், இந்த 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் போன பாதையில போகணும்னு 60 வயசுக்கு மேல பக்தி பார்க்கணும். ஆனால் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை வணங்கக்கூடிய தெய்வம் எது என்றால் நம்மை பெற்ற தாயும் தந்தையுமே. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையாக சொல்லி வைத்தார்கள். எப்படி? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் சொல்லி வைத்தார். அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் என்று அதை முதற்றை சொல்லி வைத்தார். தாயை சிறந்த கோயிலமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று பரசுராமன் சொல்லி வைத்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையாக சொல்லி வைத்தாலும் என்னை பெற்ற தாயும் தந்தையும் வணங்க வேண்டும். இப்பொழுது இந்த பொழுதில் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று பொய்யாமொழி புலவன் கூறுகிறார். ஒரு தாயாகப்பட்டவள் கருவுற்று 10 மாதம் கழித்து குழந்தை ஈட்டெடுக்கும் பொழுது பிரசவம். சவம் என்றால் இறந்தவருக்கு சமமானவள், இறந்து மீண்டும் பிறக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாய் குழந்தை கொஞ்சம் பொழுது எப்படி கொஞ்சுவாள் தெரியுமா? என்னை பெற்ற ராசா என்று கொஞ்சுவாள். மயக்க நிலையில் இருக்கும் தாயை மருத்துவர்கள் அருகில் வந்து மயக்க நிலையை தெளிய வைத்து அம்மா வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறுவலாம். அதை கேட்ட உடனே தாங்கட்ட வேதனை எல்லாம் மறந்து மகிழ்ச்சி அடைவாள். அதை காட்டிலும் பெருமகிழ்ச்சி எப்பொழுது அடைவாள் என்றால் சபையிலே ஆண்டோர்கள் சான்றோர்கள் முன்னிலையிலே தன்னுடைய மகனை பாராட்டி பேசும் பொழுது அடையக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் பெருமகிழ்ச்சி என்று கூறுகிறார். தந்தை மகற்காற்று உதவி அவையத்து முந்தியிருப்ப சரி. இந்த தந்தையின் கடமை எந்த தெரியுமா? ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த குழந்தையாக இருந்தாலும் நல்ல பள்ளிக்கூடத்திலே சேர்க்க வேண்டும், நல்ல ஆசிரியருக்கு உணவு அறிவை வளர்க்க வேண்டும். தாய் போனால் அரசுவை உணவு போகும், தந்தை போனால் அறிவும் அனுபவமும் போகும் என்று சொல்வார்கள். ஒரு தாய் குழந்தை சுமந்து செல்லும் பொழுது எப்படி சுமந்து செல்வார்? இடுப்பிலே சுமந்து செல்வார். இதன் தத்துவம் என்ன தெரியுமா? மகனே, உனக்கு முன்னதாக ஒரு உலகம் இருக்கிறது, அதை பார்த்து நடந்து புரிந்து கொள் என்று சுட்டி காட்டுவார். அதுவே ஒரு தந்தையாகப்பட்டவர் ஒரு குழந்தை சுமந்து செல்லும் பொழுது எப்படி சுமந்து செல்வார்? தோளிலே சுமந்து செல்வார். இதன் தத்துவம் என்ன? மகனே, உனக்கு பின்னதாகவும் ஒரு உலகம் இருக்கிறது, அதையும் பார்த்து நடந்து புரிந்து கொள் என்று சுட்டி காட்டுவார். மொத்தத்துல இந்த உலகம் என்பது ஒரு கழுதை போல, முன்னாலே சென்றாலும் கிடைக்கும், பின்னாலே சென்றாலும் உழைக்கும், வாழ்ந்தாலும் தேசம் தாழ்ந்தாலும் தேசம் வயதும் இதுதானடா என்று சுட்டி காட்டுவது தாயும் தந்தையுமே. ஒரு அப்பா வயசானவர், ஒரு 85 வயசு 90 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ற? சின்ன ஓரத்துல உட்கார்ந்துருக்காரு. மரம் உச்சி வீடு, 1 மணி இருக்கும், ஓட்டு வீடு, மேலே ஏறி உட்கார்ந்து உடஞ்ச ஓட்டு மாத்திக்கிட்டு இருக்காரு. மகன் சொல்ற, மகனே கீழே இறங்கி வா, சாயந்தரமா நீ போய் மாத்திக்கலாம், வெயில் தாழ்ந்த பிறகு போய் அந்த ஓட்டை மாத்திக்கலாம் அப்பா சொல்ற. ஆனா மகன் கேட்கவே இல்லை. அவர்களே அவர் பார்த்துட்டே இருக்காரு, இவருக்கு மனசு கேட்கவே இல்லை. மகனே இறங்கி வாடா, கீழே இறங்கி வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா மகன் இறங்கி வந்ததா தெரியல. உடனே இவன் பார்த்தார், கிழக்கு வீட்டுக்குள்ள போனார். தொட்டில தூங்கிட்டு இருந்த குழந்தை பிள்ளைங்க வாசல் போட்டுட்டார். மேலே இருந்த மகன் பார்த்தார், மகன் எதிர்த்து ஓடி இறங்கி கீழே வந்தார். பா, என்னப்பா இது குழந்தை வீட்டுக்கு வாசல் போட்டுட்டீங்க, தூக்கி தோல்ல போட்டு துண்டு போட்டு மூடிக்கிட்டு, பா அறிவு இருக்கா உனக்கு? வயசான காலத்துல புத்தி கெட்டு போச்சா? இப்படி பண்ணலாமா? ஏப்பா இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க, திட்டுன. அமைதியா சொன்ன, மகனே ஓப்பளைய தூக்கி வந்து
வாசல் போட்டோன்னு உன் மனசு இப்படி பதறுது. அப்படிதானே என் புள்ள மனசுல வெயில நிக்கிறது என் மனசு எப்ப நினைக்க முடியும்? என்னால பொறுத்துக்க முடியலடா. உன்னை எப்படியாவது கீழே இறங்கணுமே இருக்குதுன்னு அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் மதிப்போம், அவர்களை கடைசி வரை வைத்து காப்பாற்ற வேண்டும் நம்மளுக்கு தலையாத கடமை. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கும். இப்பொழுது என்னது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்திலே குறிஞ்சி நிலத்திலே தொண்டை நாட்டிலே சிற்றூர் எனும் ஊரிலே நம்பிக்கை தலைவருக்கும் நங்கை மோகனிக்கும் வளர்க்கும் மகளாக வளர்ந்து வருகிறேன். என்னுடைய தோழியை கண்டு மனைவிட்டு பேசுவார்கள். பேசுவோமா? நல்லா பேசணும், நல்லதையே பேசணுங்க. ஆண்கள் உறுதி வயதும் பருவமணிக்கு பெண்கள் காவல் செய்வதும் எங்களுடைய நாட்டில் பழக்கங்க. பழக்கம் எல்லாம் நல்லா தாங்க இருக்கு. ஆனாலும் சின்ன சின்ன பழக்கங்கள் தான் சரியில்லை. சின்ன பழக்கம் என்னங்கிறீங்களா? சின்ன சின்ன சிக்கல் தான் இடிப்பு சிக்கல். எங்க நாட்டுல சின்ன சிக்கலே இடிப்பு சிக்கலா இருக்கு. பெரிய சிக்கல் எப்படி இருக்கு யோசிச்சு பார்த்துக்கோங்க. எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் அப்போ சிக்கல் சிங்கார வேதனை வணங்கினா அனைத்து சிக்கல்களும் தீர்ந்து போகும். சரி, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்குவோம். இந்த உலகம் இயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூதங்கள் வச்சு உலகம் இயங்கும். ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று, அந்த பூதங்கள் வச்சு உலகம் இயங்குது. அப்படிப்பட்ட இயற்கையை நம்ம முதல்ல வணங்கணும். ஓ, காற்று அதிகமாட்டுச்சுன்னு வச்சுக்கலேன், அதுக்கு கஜா புயல் பேர் வச்சிருவாங்க. ஆமா, அப்புறம் வருதா புயலா மாறிடும். அப்புறம் பாருங்க, மழை அதிகமா பெஞ்சிருச்சுல வெள்ளம் வந்துடும். விளைஞ்ச வெள்ளாமையை கூட வெளியே வீட்டுக்கு கொண்டுட்டு வர
தண்ணி அவ்வளோ தண்ணி வெள்ளம் வந்துருச்சு. அப்போ தண்ணி அதே மாதிரி தான் வெள்ளம் வந்துருது. அப்போ பாதிப்பு வந்துருது. நல்லா ஆகணும் முடியாது. அதுக்கப்புறம் பாருங்க பூமி பிளந்து பூகம்பம் வந்துடும். வானம் இடிந்து இடியாக விழுந்து மனிதனுக்கு ஆபத்தை உண்டாகும். அக்னி பாருங்க காட்டுத்தீ பரவும். இதெல்லாம் இயற்கை. இயற்கையில மட்டுமே இந்த உலகம் அழியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்படிப்பட்ட இயற்கையை நம்மளும் நினைச்சு வனங்களும் மனசார நினைக்கணும். கொஞ்சம் குறைங்க, நிறைய கொடுத்துருங்க. கூடு